கூட ஜாயின் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்களா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாள் முடிய போகுது. அதனால எவ்வளோ டென்ஷன் கோவங்கள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியோட சந்தோஷமா போங்க. கோவங்கள் கஷ்டங்கள் நம்மளோட இருக்கட்டும். வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள் மனைவி எல்லாரு கூடயும் கொஞ்சம் அன்பா பேசுது. நம்மளோட கவலைகளையும் டென்ஷனையும் அவங்கள்ட்ட கொண்டே காட்ட வேண்டாம். அதனால வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. திருப்பூர் காங்கேய ரோட் டிமார்ட் பக்கத்துல புத்தக திருவிழா டெய்லியும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்ல இருந்தும் குழந்தைகளுக்கு நிறைய ஃபங்க்ஷன் பண்ணி விருதுகள் பாராட்டுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. காங்கேய ரோட் டிமார்ட் பக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இன்றைய நாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போயிருக்காது. சில பேருக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சில பேர் நல்ல எக்ஸைட்மான விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் நீண்ட நாட்கள் மிஸ் பண்ண உறவுகளை சந்திச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கணும். அமையாதவங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு எல்லாம் மாறும். நாளைக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய நாளை நம்ம கடப்போம். வேலைகள் முடிச்சு வீட்டுக்கு போறவங்க சந்தோஷத்தோட போங்க. கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் அது நம்ம கூட இருக்கட்டும். வீட்டில் உள்ளவங்களுக்கு வேண்டாம். ஸோ இன்றைய நாளை முடிச்சுட்டு இரவு தூக்கத்துக்கு வீட்டுக்கு வந்து போகிறீங்க. எனக்கு முடிஞ்சு பொதுவாக காலையிலேருந்து வேலை பார்க்குற வசதியில் சாயந்தரம் வீடியோஸ்லாம் எதுவுமே அதிகமாக எடுக்க முடியறதில்ல. ஏதாவது ஒன்று இருந்தால் ட்ரை பண்ணி ஒரு கடையில் போய் எடுக்கலான்னு சொன்னாலும் அவங்களும் சில நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கோம். போய் சீக்கிரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சிடிசி வந்தாச்சு. திருப்பூர் சிடிசி எல்லாருக்குமே தெரியும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிற்கும்போது நல்லாவே சந்தோஷமா இருக்கும். சில நேரம் எப்பவுமே வேலை முடிச்சோன்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த குல்ஃபி கடை ரொம்ப ஃபேமஸ். ரொம்பவே நல்லா இருக்கும். வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவைலபிள் இருக்கும். சரி வாங்க எல்லாரும் அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங்ல திருப்பூர் ட்ரிப் இருக்கும். ஹெல்மெட் ஏற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ அதிக வால்வோ பஸ் அது பயங்கரமா இருக்கு. செம்ம ஸ்பேஸ் பார்த்தா தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசுன்னு செம்மையா இருக்கு. ஏசி பஸ் சேலம் விழுப்புரம் சென்னையா எவ்வளோ லென்த் இருக்குங்களா? செம்மையா இருக்கு. முன்னாடி நம்ம கர்நாடகா வண்டிகள் தான் அவ்வளோ பெருசா இருக்கும். தமிழ்நாடு அரசும் இப்போ வந்துருக்காங்க. ரொம்பவே பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். தாராபுரம் ரோடு காங்கேய ரோடு எல்லாம் ஜாயிண்ட் ஆகி
திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம உள்ளூரை பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம ஊரை மிஸ் பண்ணி வேற எங்கேயோ ஊர்ல வெளியூர்ல வெளிநாட்டில் கேட்கும்போது நம்ம சுற்றி திரிஞ்ச அந்த வீதியில் இப்போ பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஈவினிங்கில் அந்த மாதிரி லைவ் போடுறது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நானும் வெளிநாடுகளில் இருந்திருக்கேன். நம்ம ஊரை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ராவல் பேக் பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம பயணிச்ச அந்த வீதிகளில் நம்ம பயணிச்ச நம்ம போன அந்த ஊர்களெல்லாம் இப்போ பார்க்கும்போது இப்போ நினைச்சா பார்க்க முடியாம ரொம்பவே மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா கூட எனக்கு போகும். அதுக்காக தான் அந்த ஈவினிங் விளாக். எனக்கே பர்சனலா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கு. அதனால தான் உண்மையிலே இதெல்லாம் செய்யுது. மற்றபடி வேற ஒரு காரணம் இல்லை. அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமா ஊருக்கு பஸ்ஸுக்கு போறவங்க பஸ் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட்ல, வெளியூருக்கு போறவங்க அவசரமா செய்தி வந்து ஊருக்கு பிறப்பு போறவங்க, அந்த மாதிரி எல்லாம் பரபரப்பா இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு. நம்ம பைக் முன்னாடி போறாங்க 2 பேரு. காலையில இருந்து நடந்த டென்ஷன்லாம் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போறாரு. காலையில அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பா 2 பேரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லா லைஃபும் அப்படிதாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் எல்லாரும் நினைச்சபடி வாழணும். பழைய பஸ் ஸ்டாண்ட் ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிட்டாங்க. பரபரப்பான நாளை முடிச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிட்டாங்க. வண்டியெல்லாம் இதே சைடில் வர்றதுனால உள்ள வர்றது கஷ்டமா இருக்கு. திருப்பூர்ல பிறந்து வளர்ந்து இப்போ வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நீங்க இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இல்லை திருப்பூர்ல வேற ஏதாவது ஸ்பாட்டை உங்களுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்டையும் எனக்கு சொல்லுங்க. அந்த பூக்கடை ஸ்ட்ரீட் பெருமாள் கோயில் பேக் சைட்ல இருந்து பக்கம் வந்துட்டு இருக்கோம். பூக்கடை ஸ்ட்ரீட்ல ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கலாம்னு பார்க்குறோம். அந்த பக்கம் நிறைய கூட்டம் எப்பவுமே அதிகமா இருக்கும். சரி, நம்ம வீடியோ எடுக்கிறது யாருக்கும் சிரமமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் போக முடியறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்பாட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா திருப்பூர்ல அந்த ஸ்பாட்டை சொல்லுங்க. ஏன்னா அந்த சைட்ல நான் உங்களுக்கு லைவ் போடுறேன். வளர்மதி சிக்னல்ல இருக்க பிரிட்ஜ், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் வந்து வேலை நடந்துட்டு இருக்கனால இப்போ டிராஃபிக் இந்த பக்கம் டைவர்ட் ஆயிடுச்சு. டுவர்ட்ஸ் அந்த சைட்ல இருந்து வரலாம். அது வந்து நம்ம ஆனந்தம் சிக்ஸ் இதெல்லாம் டைவர்ட் பண்ணி வரணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைடு அங்கே போக முடியாது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாங்க ஒரு நல்ல விஷயம். எத்தனை விதமான மக்கள், எவ்வளோ விதமான மக்கள் போயிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் எல்லாரையும் ஒரு சேர ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் முகத்துல சந்தோஷங்கள் இருக்கு, நிறைய பேர் முகத்துல கவலைகள் இருக்கு. ஒரு பேர் வேலை பார்த்து களைச்சு சோர்ந்து போய் எப்படி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கடையில் நிற்கிறவங்களாம் எப்படா அந்த டைம் முடியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சில பேர் 8 மணிக்கு வந்திருப்பாங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 10 மணி வந்தவங்க நைட்டு 9 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. எப்படா வேலை முடியும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க. பழைய பேருந்து நிலையம் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரிலாம் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போதே தெரியும். நிறைய பேர் முகத்துல சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கடை வீதி பக்கத்து வரும்போது கல்யாணம் வச்சுட்டு அதுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு மகிழ்ச்சியோட வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க இருப்பாங்க. வேற ஏதாவது நடக்கிறவங்க அதுக்கான பர்ச்சேஸ் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லா டைப் மக்களையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமும் சிட்டி இருக்கு. நான்லாம் கிராமத்துல வளர்ந்தவன். அதனால இது வந்து ஆரம்பத்துல எனக்கு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக செட் ஆயிடுச்சு. எவ்வளவு விதமான மக்கள், எவ்வளவு விதமான உணர்வுகள் எல்லாமே ஒரே இடத்துல சங்கமிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இங்க அதிகமா பார்க்க முடியும். ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கும். அதனால பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையிறோம் பேக் சைடு வழியா.
எல்லாம் உழைச்சி முடிச்சுட்டு களைப்போட வீட்டுக்கு வேகமாக போகணும், போய் தான் இனிமேல் சமையல் செய்யணும், குழந்தைகள் வந்திருப்பாங்க அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெண்களும் பாருங்க வயசானவங்கல இருந்து பெரியவங்க எல்லாரும் பணியெடுக்கக்கூடிய ஒரு இது வந்து திருப்பூர்ல இருக்கு. எல்லா வயதினருக்கும் வேலைகள். ஆனா இந்த திருப்பூர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கத்தார்ல வேலை கிடைச்சிச்சு, போக முடியாம விசா கேன்சல் ஆயிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு மொழி பதுங்கி நின்ன நேரம், என்ன செய்யறதுனே புரியல. ஏதோ ஒரு நம்பிக்கை, என் தங்கச்சி ஒருத்தவங்க இங்க இருந்தாங்க, சரி வா நம்பிக்கையோட வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன ஒரு நம்பிக்கையில புறப்பட்டு இங்க வந்தேன். வெறும் கையில ஒண்ணுமே இல்லை, மாத்திக்கிற நேரம் துணி மட்டும் தான், வேற எதுவுமே எடுத்துட்டு வரல. அந்த வேலை ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை, ஒரு நல்ல ஓனர், எல்லாருமே நல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். கஷ்டங்கள் இருக்கும்போது வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துடக்கூடாது. அடுத்தடுத்து வாழ்க்கை என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அதனால வாழ்க்கை அடுத்த நொடி வச்சிருக்கிற வாழ்க்கை அடுத்த நொடி முயற்சி வச்சிருக்க பயிற்சி மட்டும்தான். அடுத்து என்ன நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை மாறும். அதனால கவலைகள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, கவலைக்கு அப்புறம் சந்தோஷம் வரும். நமக்கு சில சோதனைகள் கூட நடக்கலாம். அந்த சோதனைகள் நமக்கு அடுத்து கொடுக்க போற வாழ்க்கை கொடுக்க போற அந்த பொறுப்புக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நினைச்சுக்க வேண்டியதான். நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா நான் இந்த வயசுலயே இவ்வளோ அனுபவங்கள் பார்த்துட்டேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தவங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம், மாலை நேர கடைகள் எல்லாம் தயாராகிடுச்சு. சொல்ல இந்த கடையில் பழைய பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற இந்த கடையில் சாப்பாடுலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இவங்க சாயந்தரம் மட்டும்தான் போடுறாங்க, அதனால அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வருது. இரவு உணவு பொதுவாக சாப்பிட போகும்போது நைட்டு மட்டுமே செயல்படக்கூடிய, நைட்டு சாப்பாடு நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா நைட்டு மட்டுமே செயல்படக்கூடிய கடையில் சாப்பிடுங்க. அப்போ வந்து அவங்க ஈவினிங் தான் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. நைட்டு ஏன்னா சாப்பிட்டு உடனே தூங்க போயிடுறதுனால சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரண பிரச்சனைகள் எதுவும் வராமல் நல்லபடியாக இருக்கும். அதனால மாலை நேர கடைகள் மட்டும் போடக்கூடிய கடையில் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கலர்ஃபுல்லான லைட் எல்லாம் எரியும் போது இந்த வீதிகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க திருப்பூர்ல பிறந்து வளர்ந்துட்டு இப்போ வெளியூர்ல எங்கேயாவது இருந்தீங்கன்னா, திருப்பூரை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ஒரு ஸ்பாட் உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் வந்து திருப்பூர்ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்டை பத்தியும் சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ வேலையை விட்டு அந்த ப்ரெஷரோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதோட இருந்தோம்னா நமக்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கோவம் மற்ற விஷயங்கள் அதிகமாகும். யூடியூப் ஆரம்பிச்சதுல என்ன எனக்கு பலன் இருக்கோ தெரியாது, ஆனால் இந்த சாயந்தர நேரத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன் இப்போ முடிஞ்சு போச்சு. எவ்வளவு மக்களுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு மக்கள், நம்ம மட்டும்தான் அந்த நம்ம கஷ்டத்தை எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்துல இருக்க மொத்த கவலை நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வரும். ஆனா தயவு செஞ்சு வெளியில வந்தோம்னு வச்சுங்களேன், உலகம் ரொம்பவே பெருசு. நம்மளை விட கவலைகள் அதிகமாகும், நம்மளை விட சந்தோஷங்கள் அதிகமாகும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை போராட்டமா நினைச்சு போற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, நமக்கு மட்டும்தான் அந்த கவலை இருக்கு அப்படி, நமக்கு தான் நிறைய கவலை இருக்குது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் போய் பார்த்தோம்னா தினசரி வாழ்க்கையுமே ரொம்ப போராட்டமா இருக்கக்கூடிய வாழ்க்கையோட மக்கள்லாம் இருக்காங்க. அதனால நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் உலகத்திலே ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோ இது மாதிரிலாம் வெளியே வரும்போது அந்த சாயந்தரம் நேரத்தில் இவ்வளவு நாள் இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோமே அப்படின்லாம் சில நேரம் எனக்கு தோணிருக்கு. அதனால தயவு செஞ்சு நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் உலகத்துல பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு கீழே உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவனுக்கு இன்னும் நன்றி சொல்லி முடிக்கல. ரெண்டு கையாலாம் நல்லா இருக்கு, கிடைக்காத ஒரு விஷயத்துல யோசிச்சு நம்ம வாழ்க்கையில பண்ணிடுறோம். நமக்கு கிடைச்சிருக்கிறது கூட சில பேர் கிடைக்காம இருக்காங்க. நமக்கு ரெண்டு கையால் நல்லபடியா இருக்கு, அது கூட இல்லாம வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கு. எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. ரெண்டு கண்ணு நல்லா இருக்கு, உலகத்தை பாக்குறோம்.
ஆனா அதை பத்தி நன்றி சொல்லக்கூடிய ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்றது இல்லை. ஆனா 2 கண் இல்லாம அந்த உலகத்துல இந்த ஊதுபத்தி எல்லாம் வித்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் நம்ம வாழ்றதே விதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற எதையுமே நமக்கு பெருசாவும் சந்தோஷமாவும் தெரியறதில்ல. இல்லாத ஒண்ணு தேடி தேடியே தான் வாழ்க்கையில நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். அதை முதல்ல மாத்தணும். ஏன்னா நானும் அப்படிதான். நான் சொல்றதுனால உங்களுக்கு நான் புத்திமதி சொல்றதா இல்லை, அதை உணர்ந்ததுனால நான் சொல்றேன். உண்மையிலே அப்படி ஒண்ணும் இல்லை. நமக்கும் கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு 2 கையால் நல்லா இருக்கு, அவங்களுக்கு இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத பெருசா நினைப்போம். ஏன்னா ஏதோ ஒண்ணுமே இருக்கும்போது அதனோட அருமை தெரியறது இல்லை, இல்லாதப்போதான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். அதனால இருக்கும்போது ஆண்டவன் கொடுத்த அந்த வாழ்க்கை நிறைவா அனுபவிச்சுவாங்க. சிடிசி சைடு வந்தீங்கன்னா அந்த குல்பி வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து நின்ன உடனே அவரும் வந்து பாக்குறாரு. சூப்பரா இருக்கும் இந்த குல்பி. நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் இந்த குல்பி. அடுத்து சிடிசி பக்கத்துல இந்த ஒரு கடை ஒன்று புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு, புளிமந்தி. எத்தனையோ ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். கடை ரொம்ப ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாங்க. அப்படியே உங்களுக்கு வேணா பிரியாணி கடை வீதியே ஒரு ரவுண்ட்ஸ் வேணா போகலாம். அந்த அம்மாவை பார்த்தீங்களா, வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு ரொம்ப சங்கடமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல அதிகமாக நடக்கணும்னா, நம்ம எப்பாவது சாப்பிட வரலாம்னு சொல்லி பிரியாணி கடை வந்தோம்னா ரொம்ப வயசானவங்க, அப்புறம் ஆதரவற்ற ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும். அந்த வயசுல உள்ளவங்க நம்ம வீட்டில் இருக்கிற வயசுல உள்ளவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு தடவை செஞ்சோம். இந்த ஏஆர் பிரியாணி ஒரு தடவை சாப்பிட வரும்போது கணவன் மனைவி 2 பேர் அவங்க வந்து வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் நான் மட்டும்தான் சாப்பிட வந்திருந்தேன். சாப்பிட வந்துட்டு அவங்க பார்த்துட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. சரி 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப நேரம் கால் கடுக்க அந்த நின்றுட்டு இருந்த அம்மா அவங்களுக்கு ரொம்பவே கால் வலியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டாங்க. அந்த ஐயா மட்டும் நின்றுட்டே இருந்தாரு. அப்புறம் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர் திட்டிகிட்டு இருந்தாரு சத்தம் போட்டுட்டு. அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருந்ததுலேருந்து என்னன்னா, பொறுமை இல்லாமல் வீட்டில் இருந்து 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பொறுமை இல்லாமல் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டு அவங்க பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்க்குறது நிறைய வீடுகளில் அப்படி தானே நடக்குது. சில விஷயங்கள்ல பிறந்த பிள்ளைங்கள் வந்து சரியில்லாமல் சில பேர் வெளியில் வந்துடுறாங்க. சில பேர் அவங்களுக்கு பொறுமை இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப் இல்லாமல் சில பேர் வந்துடுறாங்க. எல்லாவும் இருக்குது. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பன் பெற்றோர்கள் கிடைக்கிறதில்ல, நல்ல பெற்றோர்கள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க சரியாக இருக்கிறதில்ல. அதெல்லாம் அப்படிதான் இருக்குது. இந்த ஆதரவற்ற நிலையில சாப்பாட்டுக்கு ஒருத்தர் கிட்ட எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவும் கரங்கள் இருக்காங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் சாப்பாடு வண்டியில் வந்து இருக்கிற இடத்துக்கு ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பெரியவங்க நிறைய சாப்பாடுகள் வந்து எல்லா ஆதரவற்றவர்களுக்கு தேடி தேடி உதவக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் அந்த வேலையில் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஜிஹெச் சைடும் போனாலும் சரி, அதுலேயும் அந்த சைட்லேயும் நிறைய பேர் உணவுகள் கொண்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துல தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆதரவற்றவர்கள் வீடுகளுக்கு தேடியும் நிறைய அறக்கட்டளைகள் வந்து வள்ளலா அறக்கட்டளை இந்த மாதிரி நான் 2-3 வண்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஈசா அந்த குரூப் அவங்களும் நிறைய பேர் தேடி தேடி வீடுகளுக்கே வந்து ஆதரவற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு முடியாதவங்களுக்கு தேடி தேடி வந்து உணவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல பள்ளிவாசல்ல எல்லாம் கூட அவங்களே சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள்ல இருந்து மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி திருப்பூர்ல நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த சைடு எப்படி பிரியாணி ஸ்ட்ரீட்டோ இது வந்து ஸ்நாக்ஸுக்கு சமோசா ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய சமோசா கடைகள்லாம் இருக்கு. நிறைய வெரைட்டியான ஃபாஸ்ட் ஃபுட் இந்த கடையில் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த இடத்துல ஒரு பழமுதிர் சோலை
காமராஜுக்கு வந்து ஒரு அவுட்லெட் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க, ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. இதில் வந்து எப்படின்னா எக்ஸஸாக தயாரிக்கிற பொருட்களும் இங்கே வந்துடும். விலை கம்மியாகவும், நீங்கள் பிராண்டடாக அவங்களோட இது வந்து ஷோரூமில் எடுக்கிறத விட இங்கே கொஞ்சம் விலை கம்மியாகவும் ரீசனபுளான ரேட்டில் நல்ல இதுவும் எடுக்கலாம். செகண்ட்ஸு அப்புறம் எக்ஸஸும் இங்கே கிடைக்கும். சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் ஒரு ராம்ராஜ் ஷோரூம் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சமோசா ஸ்பாட் இருக்கும், பெட்ரோல் பம்ப் ஆப்போசிட்ல SMS டாக்ஸி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமோசா கடை எப்போவுமே பயங்கர பிஸியாக வருது. கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தோம்னா ஈவினிங் டைம்ல சமோசா பயங்கர ஸ்பீடாக வரும். காலையில இருந்து ஆஃபீஸில் இருந்த டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இந்த யூடியூப்னால எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் வெளியில் போயிட்டு வரும்போது பலதரப்பட்ட மக்கள் பார்க்குறோம், பலதரப்பட்ட முகங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு இருக்கிற கவலை, சந்தோஷம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த வெளிச்சம், லைட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மூடை மாற்றி தான் செய்யும் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்களும் இருக்கிற ப்ரெஷர் மற்றதெல்லாம் குறைஞ்சி இரவு நல்ல தூக்கத்துக்கு போங்க. எல்லாருக்கும் இன்றைய நாள் முன்னப்பின இருந்தால் கூட நாளைய நாள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எல்லாமே இறைவன்ட்ட நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது வேறு மாதிரி மாற்றி பண்ணணும்னு சொன்னால் உங்களோட சஜஷனும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஈவினிங் மட்டுமே இந்த காங்கேயம் ரோடு வந்து இந்த லாஸ்ட் வந்து காங்கேயம் போகிற வரைக்குமே பயங்கர பிஸியாக இருக்கும். எல்லா பழங்களும், வெங்காயம், தக்காளி, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு பரபரப்பாக பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து யூனிஃபார்ம், குழந்தைகளை டியூஷன்லாம் கூட்டிகிட்டு பரபரப்பாக எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாயந்தரத்தில் பறவைகளை பார்த்துருக்கீங்களா? போயிட்டு காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு கூட்டில் இருக்கிற குஞ்சுகளை பார்க்குறக்கா வேகமாக பறந்து வந்து அந்த மரத்தில் அடையும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கசகசன்னு கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு குரல் எழுப்பிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் மனிதர்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு தேவையான, நாளைக்கு தேவையான, நைட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு குழந்தைகளை பார்க்குறது, குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்களையும் வாங்கிக்கிட்டு அப்படியே பறந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான். உயிரினங்கள் எல்லாமே காலையிலேருந்து பகல் ஃபுல்லாக உணவு தேடிட்டு இரவு தன்னோட கூட்டுக்கு தேடி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருந்தாலும் நாளைய நாள் எல்லாருக்கும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து எந்த ஸ்பாட் போகலான்னு சொல்லி நீங்கள் சஜஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகே, விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை உங்களை சந்திக்கும் வரை தமிழ் திருப்பூர் ட்ரீம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காங்கேயம் ரோட் டிமார்ட் வந்தாச்சு. ஓகே, நான் என்னோட கூட்ட தேடி போகிறேன், நீங்களும் உங்கள் கூட்ட தேடி போங்க. டாடா, பாய் பாய்.